தமிழ்நாட்டு அரசியலை போல தான் ஆந்திர அரசியலும் ஒரு காரசாரமாக இருக்குன்னு சொல்லலாம். இங்குள்ள அரசியல் மாதிரி அங்குள்ள அரசியல் இருக்கும். அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து நடிகை ரோஜா வந்து பவன் கல்யாணை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். நடிகை ரோஜா வந்து ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க, முன்னாள் அமைச்சரும் ஆவாங்க. அதனால் ஆந்திர அரசியல் தீவிரமாக வந்து பணியாற்றி வரவர் வந்து பவன் கல்யாணை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். என்ன சொன்னார்னா, ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பவன் கல்யாண் வந்து அரசியலுக்குள்ள இருக்கிறாரு. அவ்வப்போது வருவதும் தலைக்காட்டுவதும் வெளியே சொல்வதுமாக தான் இருக்காரு. முழு வீச்சில் வந்து சினிமாவில் தான் கவனம் செலுத்துறாரு. அவர் ஆந்திரா பக்கம் தலை கட்டியே நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே ஆந்திராவுக்குள்ள வந்தாலும் காவி வெட்டி கட்டிட்டு தான் வராரு. திடீர்னு தமிழ்நாட்டில் போகிறாரு. தமிழ்நாட்டில் போனால் பச்சை வெட்டி கட்டுறாரு. இப்படி ஆள் மாற்றிக்கிட்டு ஒரு நாடக வேஷம் தான் போட்டுட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரோஜா வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. மேலும் வந்து தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி இருக்க விஜயும் ஒரு விடலை. விஜய் பற்றி என்ன சொன்னாங்கன்னா, பவன் கல்யாண் மாதிரி விஜய் இருக்கக்கூடாது. அவர் வந்து அரசியலுக்கு முழுமையாக இறங்கிட்டார்னா சினிமாவில் நடிக்கக்கூடாது. ஒரு எம்ஜிஆர் மாதிரி அவர் வந்து அரசியல் வந்து மக்கள் பணி ஆற்றணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் வச்சுருக்காங்க. இதுதான் ஹார்ட் ஆஃப் த மேட்டராக வந்து ஆந்திரா தமிழ்நாட்டில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருது. பவன் கல்யாண் மீது வச்ச அந்த விமர்சனம் சரி, விஜய்க்கு கொடுத்த அட்வைஸும் சரி, தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துங்கன்னு சொல்லலாம்.